பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. சோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைக்கும் ஒத்துக்கல. ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே. சோ இப்படி பல கதைகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. அது எப்பவுமே பார்த்துப்பாங்க மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி. ஷெட்யூல் வந்து ஒரு ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோன்னா நான் மோஸ்ட்லி வெளியவே போல ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா ஃபர்ஸ்ட் டே கேட்பாங்க டிட் யூ புட் மேக்கப். நான் உடனே அவர் கூப்பிடுவேன், கணபதினா மேக்கப் போட்டிங்களான்னு கேட்குவேன். சார் இல்லை சார் நம்ம பேஸ் தான் சார் போட்டுருவோம், எப்பவும் போட்டுருக்கேன் சார். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பரா கோம் பண்ணிட்டு ஃபுல்லி புல் ஹேர் லூஸ் ஆயிருக்கணும், ரஃப்பா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஐ என்ஜாய்ட். ஏன்னா ஹேர் வந்து சரினான்னு சொல்லிட்டு மேம் சொன்ன ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா அவங்க அன்னைக்கு என்ன மூட்ல இருக்காங்க. அப்படியா? இப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஹேர் ஸ்டைல பார்க்கணும், விருது பார்க்கணும், என்னது பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆனா எனக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். வந்தோடனே ஹேர் ஹஸ் சேஞ்ச் அப்படி வைஸ் இட் ஸோ நீட் ரஃபில் இட் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ஏன் இப்போ நீ சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன தெரியும், நான் பேசாமல் உட்காந்துருவேன். அதனால மேம் இதை பண்ணது சரிண்ணா, எதாக இருந்தாலும் சரிண்ணாட்ட கேட்டுக்கன்னு. ஸோ டெய்லி யாராவது ஒருத்தர் வேற வேற மாதிரி வருவான் டோட்டலாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் சரிண்ணா அப்படின்வாங்க. வந்து ஆக்சுவலி அவங்க அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்சுவலி இது செய்யணும். அந்த அம்மாவுக்கு பாம்பே போயிடணும்னா ஒரு 10 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லா வெட்டி போயிடுவாங்க. ஆமா, ஒரு நாள் பார்த்தா ஜெயந்த் ஆக்சுவலி அவர் பாவம் ஒரு 10 days கேப்போ 1 month கேப் வந்துருச்சு. பொள்ளாச்சி போய் ஷூட் பண்ணும்போது அவர் நல்லா வளர்த்து வச்சிருந்தாரு. பிகாஸ் கண்டினியூட்டி இருக்கும், அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அம்மா கட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், என்ன சரிண்ணா ரொம்ப ஷார்ட்டாக போகுது. நோ 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 இட்ஸ் பர்ஃபெக்ட் யூ டோன்ட் நோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஐம் லைக் ரவி வாட் இஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹேர். ஹி செட் மேம் ஐ ட்ரைட் டெல்லிங் ஹர் மேம், அவங்க கட் பண்ணிட்டாங்க. சேம் திங் ஷி டிட் ஃபார் ஹிம் ஆல்சோ.